சீர்காழி அருகே காந்தியின் 155வது பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் பாத யாத்திரை பயணம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஊராட்சிக்கு உட்பட்ட மயிலகொள்ளை கிராமத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து அங்கிருந்து பாத யாத்திரை பயணத்தை காங்கிரஸ் கட்சியினர் தொடங்கினர். பாத யாத்திரை பயணம் மாலை 5 மணிக்கு தொடங்கும் என காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்ததன் பேரில் கொள்ளிடம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் காந்தி சிலை முன்பு திரண்டனர். இரவு 7 மணி ஆகியும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் யாரும் வராததால் அந்த பகுதி இருளில் சூழ்ந்தது. அங்கு வந்திருந்த தொண்டர்கள் இருளில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். சில பெண்கள் லைட் வசதி இல்லை, அமர நாற்காலி கூட போடவில்லை என ஆவேசமடைந்து பேசினர். பின்னர் 7 மணியை கடந்த நிலையில் வந்த மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜ்குமார் தலைமையில் பாத யாத்திரை பயணம் தொடங்கியது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வந்து கொள்ளிடம் கடைவீதியில் உள்ள காந்தி மற்றும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர் தூவி பாத யாத்திரை நிறைவு செய்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபனுடன் உங்கள் தவசி ரமேஷ். महात्मा गांधी के महात्मा गांधी के महात्मा गांधी के இன்னுயிர் நீத்த தலைவர்கள் இதோ இந்த வாகனத்தில் அன்பார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக, கொள்ளிட வட்டாரத்தின் சார்பாக அண்ணல் மகாத்மா காந்தியுடைய பிறந்தநாள் விழாவிலே தேச ஒட்டி அடிகளுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறுகின்ற வகையில நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் அவர் இந்த நாட்டுக்காக உழைத்த, விடுதலைக்காக உழைத்த அவருடைய தியாகத்தை போற்றுகின்ற அண்ணல் மகாத்மா காந்தியினுடைய 155ஆம் ஆண்டு பிறந்த நாள் ஒன்றிய துணை பெரும் தலைவர் அருமை சகோதரர் தேச தலைவர்களின் புகழ், தேச தலைவர்களின் புகழ், சுதந்திர போராட்ட தேச தலைவர்களின் புகழ், அன்னை சோனியா காந்தி.